வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பட்டாணி உருளைக்கிழங்கு கிரேவி தாங்க பார்க்க போறோம். இது சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்குங்க. அதுக்கு குக்கர் அடுப்புல வச்சுக்கலாங்க. கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் காஞ்சதையுமே சோம்பு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. பெரிய வெங்காயம் 1 போட்டுக்கலாங்க. நல்லா வெங்காயத்தை வதக்கி விட்டுறலாங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு கட்டி பெருங்காயம் சேர்த்திக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுறலாங்க. உருளைக்கிழங்கு 1/4 கிலோ எடுத்துருக்குறேங்க, அதையும் போட்டுக்கலாம். பட்டாணி இந்த கப்ல 1 கப் எடுத்துருக்குறேங்க, அதையும் சேர்த்திக்கலாங்க. பட்டை கிராம்பு ஏலக்காய் பொடி 1/4 ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுறலாங்க. மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்த்திக்கலாங்க. 2 ஸ்பூன் சேர்த்திருக்கிறேன் நான். இதையும் நல்லா கலந்து விட்டுறலாங்க. 1 டம்ளர் தண்ணி சேர்த்திக்கலாங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்திக்கலாங்க. பழத்தை 2 கட் பண்ணி இப்படி வச்சிடலாம். குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டுறலாங்க. 3 விசில் வந்துருச்சுங்க. இப்ப குக்கர் ஓபன் பண்ணிடலாங்க. பாருங்க, நல்லா வெந்து வந்துருச்சு. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சு கிரேவி பதத்துக்கு வரட்டுங்க. ஒரு 10 நிமிஷம் கொதிக்கிட்டோம். கறி மசாலா பொடி 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. கொத்தமல்லி கீரை கொஞ்சமா சேர்த்திக்கலாங்க. அவ்வளவுதாங்க, சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இட்லி, தோசை எல்லாத்துக்கூடயும் சூப்பரா இருக்குங்க. இந்த மாதிரி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாருங்க, இந்த மாதிரி பூரி நல்லா புசு புசுன்னு சுட்டு இந்த கிரேவில தொட்டு சாப்பிட்டோம்னா சூப்பரா இருக்குங்க. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.